ஹலோ டாக்டர், நான் ராஜா பேசுறேன். அம்மா மேல திங்ஸ் எல்லாம் எடுத்து உடைச்சிட்டு இருக்காங்க டாக்டர். பயமா இருக்கு டாக்டர். சித்தியை கூட அம்மா அடிச்சிட்டாங்க. உடனே வாங்க டாக்டர். ஓகே டாக்டர். பிரியா, நீ எங்க போற? அத்தை இருக்கிற ரூமுக்கு. பிரியா, உனக்கு என்னாச்சு? அம்மா மாதிரி பைத்தியமா பிடிச்சிருக்கு. இப்ப நீ மேல போன அம்மா உன்னை அடிச்சு கொண்டுடுவாங்க. நீங்க பயப்படுற மாதிரி எனக்கு ஒண்ணும் நடக்காது. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரியா, இத பாருங்க, இந்த மாதிரி நேரத்துல யாராவது அவங்க பக்கத்துல இருக்கணும். இல்லன்னா அவங்க உயிருக்கே ஆபத்து வந்துடும். இத பாரு, புரியாம பேசாத. இப்ப நீ கீழே இறங்கி போறியா இல்லையா? ப்ளீஸ் என்ன போக விடுங்க. பிரியா. ராஜா, நீ போமா. கிட்ட வந்தா கொலை பண்ணிடுவேன், கொண்டு போட்டுருவேன். போங்க. என்ன கொல்லத்தானே வந்த? நான் உன்னை கொலை பண்ணிடுறேன். கொல்லுறேன்டி. போயிடுங்க, போயிடு. கொண்டு போட்டுருவேன். போயிடு. எல்லாருமே செத்து போயிடுங்க. எல்லாரும் செத்து போயிடுங்க. எனக்கு யாரும் வேண்டாம். நான் எல்லாரையும் கொலை பண்ணிடுறேன். போ. நீங்க என்ன கொலை பண்ணத்தானே விரும்புறீங்க? இந்தாங்க, இதால ஈஸியா கொலை பண்ணலாம். இந்தாங்க, என்ன கொலை பண்ணுங்க. இதால என்ன கொல்லுங்க. வேண்டாம், நான் உன்னை கொண்டு போட்டுருவேன். அதுதான் நானும் சொல்றேன். நான் உன்னை கொல்லுங்க. என்ன கொல்லுங்க. உங்களுக்கு பைத்தியம் இல்ல, உண்மைதானே? யார் சொல்லுது? நான் பைத்தியம் தான். நான் பைத்தியம் இல்ல. நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, நான் நிஜமா கொலை பண்ணிடுவேன். போய் சொல்றீங்க. உங்களுக்கு பைத்தியம் இல்லைன்னு நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். அம்மாடி, ஐயோ, அப்படியெல்லாம் செஞ்சிடாதம்மா. தயவு செஞ்சு அப்படியெல்லாம் செஞ்சிடாத. இப்படி எல்லாம் செய்றீங்க. இதை தவிர எனக்கு வேற வழி இல்லம்மா. இதை தவிர எனக்கு வேற எதுவுமே தோணலையேம்மா. உங்க வாழ்க்கையை நீங்களே அழிச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. எனக்கு வாழ்க்கையா? எனக்கு சொந்தம் இல்லாத வாழ்க்கை. 14 வருஷம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலே கழிச்சிட்டோமா. இந்த உலகம் என்னை விட்டு ரொம்ப தூரம் ஓடி போயிடுச்சு. இருட்டுல காணாம போன வாழ்க்கைய இப்ப தேடினா எப்படிமா கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? பிரியா, நிச்சய நான் எந்த அளவுக்கு விரும்புறேன்னு உனக்கு தெரியுமில்ல? அவ என் உயிரம்மா, அவ என் உயிர். எனக்கு வாழ்க்கை கிடைக்கணும்ன்ற பேராசையில என் தங்கச்சியோட வாழ்க்கைய, அவ குழந்தைய, அவ வீட்டை, அவ புருஷனை நான் பறிச்சுக்க முயற்சி பண்றது என்னம்மா நியாயம்? நியாயமே இல்லம்மா, நியாயமே இல்ல. அதனாலதான் நான் மறுபடியும் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கே போயிடுறேம்மா. போயிடுறேன். நான் உங்களை போக விட மாட்டேன். பிரியா, நான் சொல்றேன், கவனமா கேளு. நீ என் மகனை காதலிக்கிறது உண்மைன்னா இப்ப நமக்குள்ள நடந்தது யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சத்தியம் பண்ண. பிரியா, 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 என்ன புரிஞ்சுக்கம்மா. இது எனக்காக இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரோட நன்மைக்காக தான். இந்த பரமா, நான் பைத்தியம் இல்லைங்கிற உண்மையை இப்ப இல்ல, நான் சாகிற வரைக்கும் நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சத்தியம் பண்ணு. மடியில உன் கை இல்லம்மா, உன் காலு, எனக்கு சத்தியம் பண்ணு. நீ சத்தியம் பண்ணிதான் ஆகணும். சத்தியம் பண்ணு. சத்தியமா நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ராஜாத்தி, பிரியா, அம்மா, பிரியா, இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.